குருப்யோ நமக. திருமணத் தடையை சுட்டிக்காட்டும் சுக்கிரன் கர்மா. திருமணத்தால் சம்பந்தப்பட்ட தோஷத்தை சுட்டி காமிக்கக்கூடிய சுக்கிரனோட தொடர் கர்மாவை பற்றி நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம். ஜாதகம் வந்தது 16ஆம் தேதி, ஒரு பெண் ஜாதகம். அன்னைக்கு பிரசன்னம் போட்டோம். அவங்க வந்த நேரத்துக்கான பிரசன்னம் 16/1/2025 11:30 AM. பிரசன்னம் போடும்போது பிரசன்ன லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன லக்னம். லக்னத்தில் மாந்தி, குரு வக்ரம் 3ல், 4ல் செவ்வாய் வக்ரம் புனர்பூசம் நட்சத்திரத்தில், 7ல் கேது, சந்திரன் 6ல் மக நட்சத்திரத்தில், 10ல் புதன், 11ல் சூரியன், 12ல் சனி சுக்கிரன். இந்த இது பிரசன்ன ஜாதகம். இந்த பிரசன்ன நேரத்தை பார்த்தோன்னே எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டால் நீங்களே சொல்லுங்க அப்படின்னாங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்திருக்கீங்களான்னா ஆமாம். ஜாதகத்தை கொடுத்துட்டு ஆமாம் அப்படின்னாங்க. வந்த பெண்மணி தாய், அந்த குழந்தையோட தாய். மக நட்சத்திரம் ஏறி இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஏதோ சஞ்சலம் இருக்குது அப்படிங்கிறத இது சுட்டி காமிக்குது. சந்திரன் என்ற சாரம் மகம் அப்படிங்கிறதுனால அந்த நட்சத்திர அதிபதி இன்றைக்கி 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கும்போது கேது தடை தடங்கள் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குது. கூட 7ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு இதில் இருக்கார், 10ல் தனுசு வீட்டில். அதுக்கான குரு அங்கேருந்து 6ல் வக்ரமாக இருக்கார். அப்போ திருமணத்தில் ஒரு தடை இருக்குது. புதன் கேது சம்மந்தப்படும் போது அது ஒரு காதல் திருமணம் அப்படிங்கிறதையும் இது சுட்டி காமிக்குது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த பொண்ணு மாட்டியிருப்பா அப்படிங்கிறத பிரசன்ன லக்னம் சுட்டி காமிக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதி தான் புதன், 4ஆம் அதிபதியும் அதே புதன் தான். 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் அதிபதி பாதகாதிபதியும் கூட உபய லக்னத்துக்கு. சரி, சுக்கிரன் நிலைப்பாடு எப்படி இருக்குது, செவ்வாய் நிலைப்பாடு எப்படி இருக்குது? களத்தகாரகன் சுக்கிரன் விரையாதிபதி சனியை நோக்கி போய்கிட்டு இருக்கார். ஃபஸ்ட்டு தொட போகிறது சனி. பெண்களுக்கான களத்திரக்காரகன் செவ்வாயை கிராஸ் பண்ணி தான் சந்திரன் வந்திருக்கு. அப்போ வக்ரமாய், அப்போ தகுதிக்கு குறைந்த, விருப்பம் இல்லாத, தாய்க்கு விருப்பம் இல்லாத ஒரு திருமணம் அந்த பொண்ணு அங்கே இல்லை அப்படிங்கிறத சுட்டி காமிச்சிது. இதை எல்லாம் நம்ம பிரசன்ன லக்னத்தை வச்சு இந்த ப்ரெடிக்ஷன் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் சுக்கிரன் என்ற சாரம்னு பார்த்திங்கன்னா ராகுவோட சாரம். மாந்தி ராகுக்குரிய லக்னத்தில் இருக்கார். அப்போ அந்த பிள்ளையோடதை நல்லாவே சுட்டி காமிச்சிருச்சு. அந்த பெண்ணோட ஜாதகத்தை அப்புறம் நம்ம போடுறோம். அந்த பெண்ணோட ரியல் ஜாதகத்தில் லக்னம் மீன லக்னம். பிறந்த காலத்தில் குரு சனி 3ஆம் இடத்துல, அதே இடத்துல இப்போ குரு. 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், மாந்தி. அப்போ பூர்வ புண்ணியம் சரியில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் மக நட்சத்திர சாரம் ஏறி இருக்குது. 9ஆம் இடத்துல அப்படின்னு பார்த்தா சந்திரன் உங்களுக்கு கேட்டை அப்படிங்கும்போது புதனோட சாரம். 10ஆம் இடத்துல கேது. இந்த இது அந்த பொண்ணோட பிறந்த கால ஜாதகம். அப்புறம் இதை வச்சு கேட்டேன், உங்கள் வீட்டில் இளம் விதவைகள் நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இந்த ஜாதகத்தை 2 பேரோட ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணியிருக்கும்போது வந்த நபர் ஆமாம் அப்படின்னாங்க. 3 தலைமுறையாக இருக்கான்னா ஆமாம் அப்படின்னாங்க. இதோட பெண்ணோட நிலைப்பாடு, அவங்க கேட்ட கேள்விக்கு நாம் பதில் சொல்லணுமில்ல. பெண்ணோட நிலைப்பாடு அப்படிங்கும்போது இன்றைக்கி நாசுக்காக சொல்லி பார்த்தேன் திருமணம் ஆயிடுச்சின்னு. அவங்க ஒத்துக்கிறதா இல்லை. அப்புறம் நீங்கள் உடச்சி சொல்லுங்கன்னு சொன்னதுனால இந்த பொண்ணு இன்றைக்கி வீட்டில் இருக்க மாட்டா அப்படின்னு சொன்னோம். ஆமாம், 1ஆம் தேதியே வீட்டை விட்டு போயிட்டா. புதன் கேது பிரசன்ன சார்ட்டில் சம்மந்தப்பட்டது லவ் மேரேஜ் அப்படிங்கிறத சுட்டி காமிக்கிறதுனால ஆமாம், லவ் பண்ண பையன் கூட 1ஆம் தேதியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் இந்த பெண்ணோட சார்ட்டு படி பார்த்திங்கன்னா கேது 10ல்,
பிரசன்ன ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா புதன். அப்போ அந்த இது இப்போ நின்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோட வீடு. பிறந்த ஜாதகத்தில் போன ஜென்ம கர்மகாரகனும் இந்த ஜென்ம கர்மகாரகனுமான குருவும் சனியும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த சுக்கிரன் கர்மாவை நல்லா இது சுட்டி காமிச்சிது. அதுக்கு இந்த பொண்ணு திரும்பி வருவாளா அப்படின்னு கேட்டாங்க. வரமாட்டா அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஏன் வரமாட்டா அப்படின்னு சொன்னோன்னா, சந்திரன் 6ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 6ல். அந்த பொண்ணோட பிறந்த கால சுக்கிரன் 6ஆம் இடத்துல. அப்போ ரெண்டுமே ஏறின சாரம் மகம் சாரம். அந்த மக நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன், கேது. பிறந்த கால ஜாதகத்தில் புதன், செவ்வாய், சூரியன் 3 இருக்குது மாந்தியோடு சேர்ந்து. இவருடைய தந்தை இந்த குழந்தைங்க சின்ன வயசில் இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க தாய் லவ்வை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கங்கிறதுனால அந்த பையனை கூட்டிகிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கும்போது சூரியனோட வீடு. அப்போ 6க்கு 12 சூரியர் இருக்கார் அவர் பிறந்த ஜாதகத்தில். அதே சூரியன் இங்கே பார்த்திங்கன்னா பிரசன்ன ஜாதகத்தில் மகர வீட்டில் இருக்கார். காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான மகர வீட்டில் இருக்கார். ஸோ அந்த பூர்வ ஜன்மா தொடர் கர்மாவை சூரியன் சுட்டி காமிக்கிறார். இதில் ஏறின நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா ராகுவோட நட்சத்திரம் சுக்கிரன், சந்திரன் மக நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம். இப்படி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கோயின்சைட் ஆகி தொடர் கர்மாவை சுட்டி காமிக்குது. அவங்களுக்கு இந்த பொண்ணு இல்லைம்மான்னு ஆமான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அடுத்தது அவங்க வீட்டில் ஒரு இது வியாழக்கிழமை போனாங்க 16ஆம் தேதி. வெள்ளிக்கிழமை விட்டு சனிக்கிழமை வந்தாங்க. அவங்க வந்த நேரத்து பிரசன்ன ஜாதகம் போட்டோம். 16ஆம் தேதிக்கும் 18ஆம் தேதிக்கும் ஒரு பெருசான வித்தியாசம் இருக்காது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மீன லக்னத்தையே வருது. அதுதான் மிகவும் ஆச்சரியம். அதே மீன லக்னத்தில் வருது. சந்திரன் பூர நட்சத்திரத்தில் இருக்கார். அவங்க சுக்கிரன் கர்மாவை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வராங்க. அதே சுக்கிரன் சனி சந்திரனை தொடர்பு கொள்கிறாங்க பிரசன்ன ஜாதகத்தில். சூரியன் மாந்தியோட 11ல் இருக்கார். புதன் 10ல். மற்றது எல்லா கிரகங்களும் ஓரளவு அப்படியே தானே இருக்கும், ஒரு நாளில் மாறாது. இதில் மாற்றம்னு பார்த்தா சுக்கிரன் சனி ஒரு நெருங்கிய டிகிரிக்கே வந்துட்டாங்க. 21 டிகிரி, புரட்டாதி 1 1ல் இருக்காங்க. மிகவும் நெருங்கி வந்துட்டாங்க. அப்போ சந்திரன் சுக்கிரனோட சாரம் அப்படின்னும்போது சுக்கிரனோட கர்மாவை கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. புதன் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்து புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனோட பூராட நட்சத்திரத்தில் நிற்கிது. இதுவும் கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. அவங்க யார் கூட வராங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு வயதான பெண்மணி, 2 இளம் பெண்மணிகள் அப்படிங்கிறத இந்த கிரகம் சுட்டி காமிக்குது. அந்த வந்த வயதான பெண்மணியில் ஒருத்தர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னது சரிதான், அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 தலைமுறையை எங்கள் வீட்டில் கட்டி கொடுத்த பொண்ணுங்களும் இளம் விதவைகளாக இருக்காங்க. வீட்டுக்கு வந்த பிள்ளைங்களும் அப்படி தான் வந்தவங்களும் அப்படி தான் இருக்கிறோம். திருமணமாகாத நிலைப்பாடும் இருக்குது அப்படின்னு சொல்லி, துர்மரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு 4 குழந்தைகள். 4 குழந்தைகளில் பார்த்திங்கன்னா ஜாதகத்தை காமிச்சா ஒரு பொண்ணு துர்மரணம், ஒரு பொண்ணு மட்டும் ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சுபீட்சமான நிலை இல்லை. 2 பசங்களுக்கும் 41 வயசு, 38 வயசோ 39 வயசோ 2 பேருக்கும் திருமணம் ஆகலை. வந்த பெண்மணியும் இளம் வயதில் விதவையானவங்க. அது 4 அண்ணன் தம்பிங்களில் அவங்க ஒருத்தர். அடுத்தது இன்னொருத்தரோட ஃபேமிலியும் அப்படி தான் இருக்குது. ஆனால் முழு டீட்டெயில் தெரியாது. ஆனால் எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்ட்டாங்க. இந்த முதல் நாள் வந்த பெண்மணியோட தாயாதிக்காரங்கன்னு சொல்லக்கூடிய அவங்க தான் சின்ன மாமியார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க வீட்டில் பார்த்தாலும் 4 குழந்தைகள். ஒரு பெண் இளம் வயது விதவை, இன்னொரு பெண் ஏதோ வாழ்ந்துட்டுருக்கா, அவ்வளோதான்.
அந்த பெண்ணோட கணவர் இந்த ஜாதகரோட தந்தை அப்படின்னு பார்த்தா இந்த பெண்ணை 13 வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு 23 வயசில் விட்டுட்டு போயிட்டார். இவங்களுக்கு 2 குழந்தைங்கள கொடுத்துட்டு வேறு ஒரு பெண்மணி கூட அவர் போயிட்டார். தகுதி குறைவான பெண்மணி கூட போய் அங்கேயும் அவரோட வாழ்க்கையும் வந்து சரியில்லாமல் போயிடுச்சு. இன்னொருத்தர் எல்லாத்த விட கடைசி அண்ணன் தம்பிங்க 4 பேர். அதில் கடைசியவர் ஜாதகத்தை கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு 6-7 ஜாதகத்தை கொடுத்தாங்க. எல்லாத்துலேயுமே ஒரே காமன் ஃபேக்ட்டு, கடைசிவரோட ஜாதகத்தை கொடுத்தாங்க. கடைசிவரோட ஜாதகம் பார்க்கும்போது ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. அந்த 2 குழந்தைங்களோட வாழ்க்கை மட்டும் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் அவருக்கு லக்னத்தில் வந்து குரு, 2வது வந்து அவருடைய மனைவி வந்து முருகர் உபாசகர். அதனால் அவங்க அந்த விஷயத்தை வந்து கிராஸ் பண்ணி குழந்தைங்களோட வாழ்க்கையை சரி பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபினான்ஷியல்லி அவங்க வந்து கொஞ்சம் போராடிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ இதுலேருந்து எப்படி தொடர் கண்பாவை நாம் எடுத்தோம் அப்படின்னா, அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தா ஒரு அன்னைக்கு மட்டும் பார்த்ததே ஒரு 7-8 சார்ட்டு. மீதி 2 குழந்தைங்களதும் நான் வேண்டான்ட்டேன். தொடராக இதுக்கு அடுத்த உள்ள இவங்களோட பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி இவங்க வீட்டில் இருக்கிற இவங்களோட பிள்ளைகள்து ப்ளஸ் இந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜாதகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறோடைய தம்பி எல்லாத்துமே பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து மக நட்சத்திரம் ஏறியிருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து சுக்கிரன் மக நட்சத்திரம் ஏறியிருக்கு. இந்த கடைசி அண்ணன் தம்பி 4 பேரில் கடைசி ஒத்துறதுல மட்டும்தான் சுக்கிரன் வந்து வக்ரமாகி விருச்சகத்துக்கு போயிட்டார். ஸோ அப்போ மற்றது எல்லா ஜாதகமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஜாதகம் இருக்கும். பார்த்தா எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து மக நட்சத்திரம் ஏறி அன்னைத்த சந்திரன் வந்து வந்த நாளைக்கான சந்திரன் வந்து பூர நட்சத்திரத்தில் ஏறி சுக்கிரன் சனி விரயத்தில் இருக்கும்போது அந்த விரயத்தை காமிக்கிறது அப்படிங்கிறது சுக்கிரன் கர்மாவை இருக்குது அப்படிங்கிறத இந்த பிரசன்ன ஜாதகம் மிக ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்தது. ஸோ இதை வச்சு அவங்களுக்கு சொன்னால் அவங்களும் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கான இன்றைக்கி முதல் நாள் வந்தது படி பார்த்தா அவங்களுக்கு இந்த ஜென்மத்தோட இப்போவோட ஒரு பரிகாரத்தை சூரியன் கொடுத்துட்டார். ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னாவே அனைத்து வித தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிற மாதிரி சூரியன் கொடுத்துருவார் இதோட அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். சில பரிகாரங்களையும் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அவங்க எல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலது நேற்று செஞ்சிட்டாங்க. ஸோ அப்படி அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்குன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஒருத்தர் திருமணத்துக்கு பார்க்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோ கேட்குறவங்களும் சரி, எந்த விதத்துலையாவது சுக்கிரன் வந்து அடி வாங்கியிருக்கா, அவங்க வீட்டில் அட்லீஸ்ட் தொடர் கர்மா ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத அவங்க சுய ஜாதகம் காமிக்கலைனாலும் பிரசன்ன ஜாதகம் மிக அழகாக எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா நிறைய பேர் இப்போ திருமணத்தில் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. கல்யாணம் ஆகி வாழ்க்கை சோபிதம் இல்லாமல் இருக்குது. இளம் விதைவுகளாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே வந்து தடுக்கிறதுக்கு இதை பார்த்து கொஞ்சம் பலன் சொல்லி வர்றவங்களை நல்வழிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட இது பதிவு. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன். கிருத்திகா 8122284840.